நான் சொல்றது என்னன்னா, கல்லுங்கிறது உணவுப் பொருளே இல்லை அப்படின்னு சொல்றாங்கல்ல. இப்ப நீங்க அந்த அதாவது பனைமரத்திலிருந்து வரக்கூடிய பாலை தான் நீங்க எடுத்து காய்ச்சறீங்க. அது வந்துட்டு பதநீர் ஆகுது. ஐ மீன் அது வந்துட்டு கருப்பட்டியாக மாறுது. இந்த கருப்பட்டி உணவுப் பொருளா இல்லையா? அதே பால் தானே அது. அந்த பாலை நீங்க எடுக்குறீங்கன்னா, அது உணவுப் பொருளா இல்லையா? எந்த மருத்துவர் வந்து இது ஒரு உணவு, இது வந்து உடல் நலத்துக்கு எந்த ஒரு கேடும் விளைவிக்காது அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லியிருக்காங்களா? எந்த ஆராய்ச்சியாளர்களாவது சொல்லியிருக்காங்களா? அப்படின்னு சொல்லி ஒரு வேலிடான இல்லைங்க. பாயிண்ட் ஒரு கேட்கிறார்ல. நான் கேட்கக்கூடிய கேள்வி இதுதான். நீங்க பனைமரத்திலிருந்து வரக்கூடிய பாலை தான் நீங்க இறக்குறீங்க இல்லையா? இந்த பால் வந்துட்டு உணவுப் பொருளாக மாறுதா இல்லையாங்கிறது தான் கேள்வி. இதை கருப்பட்டியாக மாற்றலாம், பதநீராக மாற்றலாம், குழந்தைகள் குடிக்கக்கூடிய பதநீராக இருக்குது. இது எல்லாமே இருக்குதுங்கும்போது, அது உணவுப் பொருள் இல்லைன்னு நீங்க எப்படி சொல்றீங்கன்னு இல்ல கேட்கிறோம். கல் என்பதே ஒரு போதைய குடுக்கறது. அது அது எப்ப ஒரு வருது அப்படின்னா ஆல்கஹால் குடிக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? போதை தானே கிடைக்குது சரி. அப்படிங்கிறாங்க. நான் இப்ப அப்ப கேட்கிறேன். போதைக்காக நம்ம கள்ள குடிச்சிட்டு வீட்ல படுத்து கிடக்கணும், அல்லது ரோட்ல படுத்து கிடக்கணும் அப்படிங்கிறது தான் சீமான் சரி விருப்பப்படுறதா? நான் இப்ப கேட்கிறேன். நீங்க வெறும் அரிசி சாதத்த நீங்க வடிக்கிறீங்க. இந்த அரிசிய கஞ்சோட சேர்த்து ஒரு 5 நாள் வச்சிருந்துட்டு குடிச்சா அது போதை தருது. அரிசியே சாப்பிட வேண்டாம்னு சொல்லிடலாமா?